வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் a wonderful டே. நம்மளோட சீரியஸ் இந்த தமிழ்நாடு டெட் சைக்காலஜி பேப்பர் 1 and 2 நம்மளோட கோல் 30 out of 30ல நம்ம இந்த டெஸ்ட்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு லட்சியத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இந்த வீக்கில் நாம் பார்க்குறது ஒரு 3 chapters. நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது என்னதுன்னா அறிதல் திறன் வளர்ச்சி. இதில் ரிலேட்டட் ஒரு சைக்காலஜிஸ்ட் யார் அப்படின்னா பியாஜே. இவரோட அறிதல் திறன் வளர்ச்சி பற்றி இவர் என்ன சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நுண்ணறிவில் பார்த்தோன்னா ஐக்கியூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ட் கோஷன், அப்புறம் மென்டல் குரோனிக்கல் ஏஜ், இதோட ரிலேட்டடாக நம்ம ஃபார் தட் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கூட, ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 80-85% வந்து நம்ம வியூஸ் வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டில் வந்து they didn't subscribe. So kindly subscribe and support our channel. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக நம்ம ஃபர்தர் இந்த ப்ரொசீடிங் வந்து பண்ணிட்டு போகலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ நம்ம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்டு டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு த டாபிக். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது அறிதல் திறன் வளர்ச்சி. இப்போது ஷார்ட்டாக வந்து இப்போ நீங்கள் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இதோட வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே இருக்காது, இதோட ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் கொஸ்டின் சைக்காலஜி பொறுத்தளவில் எவ்வளோதான் கொஸ்டின் பேங்க் படித்தாலும் அந்த கொஸ்டின் பேங்க்கில் இருக்கிறது அப்படியே வந்து உங்களுக்கு அங்கே வந்து டைரக்ட் கொஸ்டின் வந்து காப்பி அண்ட் பேஸ்டாக அங்கே வராது. இப்போது அங்கே இருக்கிற அந்த கான்செப்ட், இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன்னா ஒரு 10 வரிகள் அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த 10 வரிகள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டேன்னா அந்த 10 சென்டென்ஸ்க்குள்ள எந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி ஒரு A to Z, அதே மாதிரி Z to A எப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா மேக்சிமம் வந்து நம்ம என்ன பண்றோம், கொஸ்டின் பேங்க் நாம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கொஸ்டின் பேங்க் டிபெண்ட் பண்ணும்போது ஏதோ சயின்ஸுக்கு ஓகே, மேத்ஸுக்கு ஓகே, ஆனா உளவியல் பொறுத்த அளவுல நீங்க கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க, சைக்காலஜிஸ்டோட பிரின்சிபல்ஸ் வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது இருந்தாதான் நம்மளால பர்டிகுலரா ஆன்சர் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கா நாம அங்கே ஆன்சர் வந்து கரெக்டா ஒரு MCQவில் கோட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கான்செப்ட் வந்து நீங்க நல்லா தெளிவா நீங்க பாருங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை நீங்க போட்டுட்டு நீங்க ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது நிச்சயமா இந்த கொஸ்டின் வந்து வரும். இதுலயும் இம்பார்ட்டண்டா நான் உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன், எந்த மாதிரி கொஸ்டின் வந்து பிரேம் ஆகுது, ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன, ஃபியூச்சர் ரெடி கொஸ்டின் வந்து எப்படி வந்து நீங்க வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். நான் தென்னன் தேர் வந்து இம்பார்ட்டன்டான உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகலாம். இப்போ அறிதல் திறன் வளர்ச்சி. இப்போ அறிதல் திறன் வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருக்குது இல்லையா, அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழலை இதை வச்சு வந்து நம்ம என்ன வந்து நாம லேர்ன் பண்றோம், எந்த மாதிரி ஒரு அறிதல் வந்து நம்மளுக்கே நடக்குது. அதற்கு காரணமா இருக்குது என்ன, நம்மளுடைய சென்சஸ். ஏன்னா எப்படியோ புலன் உறுப்புகளை வச்சுதான் நம்ம வெளி உலகத்தோட தொடர்பு கொள்றோம். இந்த புலன் உறுப்புகளால நம்ம என்னத்தை நான் வந்து லேர்ன் பண்றோம், நம்மளுடைய நாலேஜ் வந்து எப்படி வந்து நம்ம இம்பேக்ட் பண்ண போறோம், அது எப்படி நம்ம கெயின் பண்றோம், அதோட ரூட் அந்த கீ என்ன ப்ராசஸ்ல பண்றது மாதிரி மீன் பார்க்கறது தான். பாருங்க, இப்போ தனது சுற்றுப்புற சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சி தான் அறிதல் திறன் வளர்ச்சி. இது வந்து நீங்க ஷார்ட்டா பாருங்க. இப்போ நமக்கு அறிதல் திறன் வளர்ச்சிங்கிறது என்னன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம் கிடையாது. நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நாம லேர்ன் பண்ணி அதுல இருந்து நம்ம இதுல வந்து என்னென்ன இது வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இன்வால்வ் ஆகிற மெயின் விஷயம் வந்து என்னது, நம்ம வந்து நம் புலன்கள் என்ன, வாய், மெய், வாய், கண், மூக்கு மற்றும் செவி. இது எதுவுமே நமக்கு என்ன ஆகுது, இதோட வந்து நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து நம்ம இந்த புலன் வழி வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த புலன்களை நம்ம இருக்கிற தூண்டல்கள் பாத்தீங்களா, இப்போ புலன்களினால் பெறப்படும் தூண்டல்கள் வந்து அனுபவிக்கப்பட்டு அதோட நினைவு, அது ஒரு மெமரி வந்து ஒரு மெமரி ப்ராசஸிங் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இதை எந்தெந்த மாதிரி நம்ம இங்க வரிசைப்படுத்தலாம் பாருங்க. இதோட வரிசைப்படுத்தல் பாருங்க. என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ண போறோம், அப்புறம் இதை வந்து ஒரு கன்சால்டேஷன் பண்ண போறோம், அப்புறம் வந்து ஜெனரலைசேஷன் பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து நாம ஒரு தாட் ப்ராசஸ்ல கொண்டு போயிடும், அப்புறம் வந்து ரீசன் காசஸ் அங்க வந்துடும், ஃபைனலா வந்து நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய தாட்ஸ் வந்து ப்ராசஸிங்ல கொண்டு போய்
ஒரு ப்ராப்ளத்தை வந்து நாம இங்க என்ன பண்றோம், சால்வ் பண்ண போறோம். இப்போ எத்தனை ஸ்டெப் பாருங்க, 1 2 3 4 5 6 7 ஒரு 7 ஸ்டெப் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு பார்த்துருக்குறோம். இதுலயும் நமக்கு ரிப்பீட்டடா முன்ன வந்து பகுத்தல், அனலைசிங். இப்ப நம்ம வெளியில பார்க்குறோம், ஒரு விஷயம் வந்து நடக்குது, எல்லாமே ஒரு கூட்டமா ஓடுறாங்க. ஒரு அன்யூசுவலா ஒரு ஒரு திங்ஸ் வந்து ஒரு ஹேப்பன் ஆகுது நம்ம சுத்தி இருக்க சரவுண்டிங்ல. இப்ப அத அனலைஸ் பண்ண போறோம். அப்புறம் தொகுத்தல். இந்த மாரி வந்து நம்ம ஆல்ரெடி இங்க நடந்திருக்குதா? இந்த மாரி என்னென்ன விஷயத்துல வந்து நம்ம பார்க்குறோம்? எந்தெந்த ஏரியாவுல வந்து இந்த மாரி நடக்குது? எந்தெந்த பெர்சன்ஸ் வந்து இந்த மாரி இருக்குது? ஸோ அத வந்து தொகுத்தல் நமக்கு போடுறோம். அப்புறம் ஜெனரலைசேஷன் பண்ண போறோம். இதுக்கும் மத்த ஒரு இதே மாரி ஒரு ப்ராப்ளத்துக்கும் என்ன மாரி வந்து ஒரு புதுமையான ஒரு கருத்து இருக்குது. இப்ப அத பத்தி நாம திங்க் பண்ண போறோம். அதோட ரீசனிங் வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். என்னென்ன காசஸ் என்னென்ன காரணத்தினால வருது? அப்புறம் அத வந்து நம்ம தாட் ப்ராசஸ்ல கொண்டு போயி, ஏன்னா அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து நாம காண போறோம். ஸோ இத்தனை ஒரு ஃபேக்டர்ஸையும் நாம எது மூலமா நம்ம பண்றோம்னா, மனத்திறன்களின் உதவியோடு நம்மளுடைய அந்த மென்டல் ஸ்கில், மென்டல் எபிலிட்டியோட உதவியோடு வந்து நம்ம இந்த அறிதல் திறன் வந்து வளர்ச்சி அடைகின்றது. பாருங்க, இப்ப அறிதல் திறன் வந்து சாதாரணமா இருக்காது. இத்தனை ஒரு விஷயத்திலயும் வளர்ச்சி அடையுது. இந்த வளர்ச்சி நிலைகள் இருக்குது இல்லையா? இது வந்து எல்லாருக்குமே நடக்குமா? இப்ப வந்து சின்ன ஒரு குழந்தைகளுக்கு இருந்து பெரியவங்க இருக்குமா? இல்ல ஒரு அடோலசன்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு ஒரு மிடில் மேன் பெர்சன்ஸ்க்கு நடக்குமானா, அவங்களோட ஏஜ் ஃபேக்டர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பேக்கிரவுண்ட், அவங்களோட ரிலேட்டட் காரணிகள் பொறுத்து தான் இது வந்து சூழ்நிலை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வேறுபடுது. இது வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குழந்தை வந்து வேறுபடலாம். இப்போ இதோட ரிலேட்டட் சயின்டிஸ்ட் யாரு? பியாஜே. பியாஜேயோட பியாஜேவோட அந்த ரிசர்ச் பாருங்க. இவர் வந்து வாழ்நாள் முழுவதுமே குழந்தைகளோட வளர்ச்சியை வந்து புரிந்து கொள்வதில் தான் அவர் வந்து செலவு பண்றாரு. இவருடைய கண்டுபிடிப்புகள் பார்க்கும்போது, இவர் கண்டுபிடிக்கல் என்னென்ன பாருங்க. குழந்தைகள் வந்து பிறப்பில் இருந்து எவ்வாறு அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது என்பதை வந்து 4 படிநிலைகள் வந்து தொகுத்து குடுக்குறாரு. முதல் படிநிலை என்ன அப்படின்னா, தொட்டு உணரும் பருவம். அது நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபீல் பண்றோம். அத வந்து நம்ம டச் பண்றோம். அத வந்து சென்ஸ் ஆர்கன் நம்ம பண்ணி போகுது. இது வந்து எங்க இது நடக்குது? பிறப்பிலிருந்து 0 டூ 18 மந்த்ஸ் ஏறக்குறைய 1 1/2 வருஷம். அதனால அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தொட்டு தொட்டு பார்க்கறதுல அவ்வளோ ஒரு ஈகரா இருக்காங்க. ஆனா அதே குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது என்னன்னு கேட்டா, அது வந்து தொட்டு பார்த்து சொல்றது இல்ல. அது கண்ணுல பார்த்த மாத்திரத்திலே என்ன ஆயிருது? இது இந்த பொருளு. இது இந்த மாரி பயன்படும்னு சொல்லுவாங்க. ஆனா 0 டூ 1 1/2 இயர்ஸ் இந்த ஏஜ்ல எல்லா குழந்தைகளும் நம்ம ஒரு பொருள் காட்டுன உடனே நேரா வந்து நம்மள வந்து பிடிக்க வருது இல்லையா? அது வந்து நம்மகிட்ட பிடுங்கிறதுக்காக வர்றதில்ல. அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து அத வந்து ஃபீல் பண்ணணும். அத வந்து நம்ம தொட்டு அதோட வந்து சென்சஸ் வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்றதுக்காக தான் நம்ம அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு பொருளையும் ஆர்வமா எட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்ப 2ஆம் நிலை பாருங்க, மன செயல்பாடுகளுக்கு முந்தைய நிலை. ஒரு மென்டல் ஒரு ஆக்டிவிட்டி வருது. அதற்கு முந்தைய நிலை என்னன்னா 18 மந்த்ஸ். அது 1 1/2 இயர்ஸ்ல இருந்து 7 வயசு வரை வந்து 2ஆம் நிலையில வந்து இந்த பியாஜே வந்து டிபெண்ட் பண்றாரு. அப்புறம் 3ஆம் நிலையில் வந்து இந்த புலன்கள வந்து தொட்டு உணர்கிறது இல்லையா? இந்த புலன்களை தொட்டு உணர்வதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாடு. ஒரு தொட்டாச்சு, அத வந்து அதோட சென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுது. அந்த ஃபீல் பண்ண உடனே எங்க வந்து ரியாக்ட் ஆகுதுன்னா, பிரெயின் வந்து அது கோக்னிட்டிவ்க்குள்ள போயிரும். அந்த அறிவுபூர்வமான அந்த சிந்தனைக்கு வந்து அந்த குழந்தையோட அந்த பொருள் எண்ணம் போயிரும். இப்ப சிந்தித்து செயல்படும் மன செயல்பாடுகள் இது என்ன வயசுல இருந்து அப்படின்னா, 7லிருந்து 12 வயது வரையும் இந்த விஷயம் அங்க நடக்குது. அப்புறம் 4ஆம் நிலை ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம வர்றது எப்படின்னா, முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. இப்போ இந்த ஒரு 7 டூ 12 இயர்ஸ் இந்த பீரியட்குள்ளேயே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தை வந்து கெயின் பண்ணிருது. அது குறிப்பா பார்த்தோன்னா, ஒரு ஐஸ்கிரீம் வந்து தொட்டு பாக்குது. அது எந்த மாரி ஒரு அதோட எண்ணங்கள், அதோட செயல்கள் வந்து அந்த மைண்ட்ல வந்து எப்படி வந்து அது அந்த குழந்தை வந்து ஏத்துக்குது. அதே நேரத்துல ஒரு சூடான இருக்கிற இப்ப பால் வந்து குடிக்கிறாங்க. பால்ல வந்து கையில பால் தொடுவாங்க. பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது, எந்த மாரி வந்து சென்சார்கள் மைண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அப்புறம் ஐஸ்கிரீம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாரி வந்து சின்ன சின்ன விஷயத்தை அதே மாரி வந்து தொட்டு உணர்ந்து, அது ருசி பார்த்து அந்த உணர்து. அது ஒரு சென்சஸ் பார்க்குறோம். இந்த 4 ஸ்டேஜ்லயும் இங்க வருது. இது எங்க நடக்குதுன்னா, 12 வயதிற்கு மேல். ஏறக்குறைய ஒரு 7த் ஸ்டாண்டர்ட் வந்து இங்க நம்ம வந்து பெரிய பசங்க இப்ப நம்மகிட்ட இருக்கிற ஒரு 6, 7 வகுப்பு மாணவர்கள் பொறுத்தங்க இது வந்து நடைபெறுகிறது. இல்லையா? அப்போ இந்த புலன்களால் உணர்வதை பார்த்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாடு நிலை தான் இங்க முக்கியமானத நம்ம இங்க கவனிக்கிறோம்.
ஸோ இது வந்து எல்லாமே யாரு இந்த உளவியலாளர்னா பியாஜே. அப்ப இந்த இந்த குழந்தைகள் வந்து இந்த தொடர்புடைய பொருள்களை அறிந்து அவைகள் அமைப்புகளை சேகரித்து தன் மனதிலேயே நிலைகளை மாற்றி வைத்து பார்க்க தொடங்கிறார்கள். எல்லாமே நல்லா அவங்களுடைய மென்டல் மைண்ட்லயே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இந்தந்த பொருள்கள், இந்தந்த ப்ராப்பர்ட்டி, இந்தந்த மாதிரி பிராக்டிஸ் பார்த்து நம்ம வந்து இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மைண்ட்லயே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது பாருங்க, பொருள்கள் அது அவற்றின் அமைப்புகளை மாற்றி வைத்து கண்கூட பார்த்து சந்தேகங்களை ஏதாவது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தேன்னா நீட்டா அதையும் அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி மாத்தி விடுறாங்க. இப்ப இந்த மாற்றுத்தன்மை வந்து எந்த வயதுல வந்து வருது பாருங்க. மாற்றுத்தன்மை புரிஞ்சுக்கணும். 6+3 9 அப்படின்னா இவங்க 3+6 9 இருக்க வேண்டும் என்கிற அந்த ஜெனரலைசேஷன் வந்து அங்க வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பா இருக்குது இல்லையா? இது வந்து எங்க குறிப்பா வந்து 12 இயர்ஸ் பீரியட்ல. சரி, இந்த பருவத்தினாலதான் என்ன இவங்க தாமும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் விளக்கம். இப்ப இந்த நீங்க அந்த 6th ஸ்டாண்டர்ட் ஒரு பார்த்தேன்னா அவங்க வந்து நீங்க என்னதான் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் குழப்பமா கேட்டால் கூட ஒரு சில நேரத்துல யோசனை பண்றாங்க. ஒரு சில அந்த நிமிடங்களில வந்து சரியாக செய்வாங்க இல்லையா? அந்த காரணம் வந்து அதே இந்த வந்து 4 ஒரு 4வது ஒரு 3வது படிக்கிற பசங்களால வந்து குழந்தைகளால சொல்ல முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த 4 படிநிலையில இறுதியா இருக்கிற படிநிலை அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுல நேரடி கற்பித்தல், முறைப்படுத்தப்படாத அனுபவங்கள் மற்றும் முதிர்ச்சியின் காரணமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து மாற்றங்களுக்கு கொண்டு வர என்ன பண்றாங்க முயல்கிறாங்க. இப்போ இந்த கற்பிக்கும் கருத்துக்கள் இருக்குது இல்லையா? எல்லாமே காரண காரியங்களோட ஒப்பிட்டு பார்க்க தொடங்குகிறார்கள். எதிரா இந்த ஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பியாஜேவோட கருத்துக்களை வந்து இந்த அறிதல் திறன் வளர்ச்சியில வந்து எப்படி வந்து அவரு பயன்படுத்துறாரு, எப்படி நாம பயன்படுத்தலாம்? இப்ப இதை வந்து நாம தெரிஞ்சுட்டு எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் பாருங்க. இப்ப தொடக்கப்பள்ளி குழந்தைகள் வந்து பியாஜே வந்து கூறுவதை விட அதிகப்படியான அறிவு திறன்களை வந்து நாம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவத்திலே நம்ம ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து பாக்குறோம். இதை தான் ஆராய்ச்சியாளர்களும் இதை வந்து செய்யறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தற்போதுள்ள கல்வி திட்டத்துல வந்து பியாஜேவோட கருத்துக்கள் வந்து எவ்வாறு நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் ஆகுது பார்த்தோன்னா, இது கூட கொஸ்டின் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதை முதலா பாருங்க, 3 முதல் 7 வயது வரை இந்த வயசுல நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தைகள் வந்து அது என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லையா? தேர்ட் 3 வருஷத்துல செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களை வந்து நீங்க ஒரு இமேஜின் ஒரு விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இவங்க என்னென்ன பாருங்க, ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், களிமண்ணால் வந்து பொம்மைகள் போன்ற இந்த கைவேல் செய்யறாங்க இல்லையா? அப்புறம் நடனம், நாடகம், இசைப்பயிற்சி, பேச்சு போன்ற செயல்கள் வந்து நம்ம என்ன பண்ண இவங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அப்போ இது எதுக்கான பொருள்களின் தன்மை வந்து எதுக்கான பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது பொருட்களோட தன்மைகளை வகைப்படுத்துதல், அப்புறம் வரிசைப்படுத்துதல், அப்புறம் பார்த்தா காலம், இடைவெளி, தொலைவு, எண்கள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற கணித செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை நாம கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை வந்து இந்த குழந்தைகளுக்கு நாம கொடுக்கணும். அதே நேரத்துல 12 வயது வரை வந்து குழந்தைகள் வந்து தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை அவர் இளமனிதில வந்து திணிப்பதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். இந்த வயசுல வந்து எல்லாமே ஒரு பிலாசபிக்கல் கான்செப்ட் தர்க்க ரீதியாகவோ ஒரு தத்துவ ரீதியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செயல்பாடுகளை மட்டும் நாம சொன்னா போதும். என்னென்ன செயல்பாடுகள் பார்க்கலாம்? பொருட்களோட தன்மை, இது ஒரு ஐஸ்கிரீம் என்ன அதோட தன்மை என்ன? ஒரு பனிக்கட்டினா அதோட தன்மை என்ன? பனிக்கட்டி வந்து நீராக வரும்போது என்ன ஆகுது? அதுவே வந்து நான் ஒரு சூடுபடுத்தும் போது அந்த தன்மை என்ன ஆகுது? நீரின் தன்மை என்ன? இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரு திடப்பொருள் என்பது என்ன? திரவ பொருள் என்பது என்ன? வாயு பொருள் என்பது என்ன? அப்புறம் பொருள்களை நம்ம வகைப்படுத்தி ஜெனரலைசேஷன் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயம். அப்புறம் தொலைவுங்கிறது என்ன? ஒரு மீட்டருங்கிறது எவ்வளவு இருக்குது? கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ? ஒரு சென்டிமீட்டர் என்பது எவ்வளோ? இதோட தொலைவு. அப்புறம் இதுல பார்த்தா கூட்டல், கணித செயல்பாடுகள். கூட்டல் வந்து எப்படி? கழித்தல்ங்கிறது என்ன? இந்த வகுத்தல், பெருக்கல் எல்லாமே இந்த இதுல 7 வயது வரை வந்து நிச்சயமா நமக்கு கொடுக்கறதுல பியாஜேவோட கருத்துப்படி நம்ம இங்க ஒரு ஆசிரியர் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் கற்றல் கல்வி உபகரணங்கள் இது ரொம்பவே அவங்களுக்கு உதவியா இருக்கும். இது வந்து கருவிகள் குழந்தைகளோட அறிவுத்திறன் வளர்ச்சிக்கேற்ப அறிந்து நாம வழங்க வேண்டும். அப்ப புதிய கருத்துக்களை வந்து அறிமுகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். அதனாலதான் எப்பவுமே இந்த டிஎல்எம் இப்ப இருக்கிற நம்ம அதிகாரிகள் ஆகட்டும் இல்ல குழந்தைகள் ஆகட்டும் ஏன் வந்து குறிப்பாக பிரைமரி இதுல ஆரம்ப கல்வியில் வந்து டிஎல்எம் எதுக்கு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்கன்னா, குழந்தை முதலாவதாக குழந்தைகள் ஆர்வத்தை தூண்டும். இரண்டாவதாக அந்த குழந்தைகளை வந்து புலன் வகை உணர்வுகள் வந்து அனுபவம் கிடைக்கிறது. மூன்றாவதாக எளிதில் அவங்க மறக்க முடியாத அந்த அனுபவத்தை வந்து சிந்தனைகளையும்
அதோட நீ ஒவ்வொரு அந்த அதாவது தொட்டு உணர்ந்து அதோட வேலை செயல்பாடுகளை வந்து கவனிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையோட அனைத்து புலன் உணர்வுகளும் அங்கே வேலை செய்வதனால் என்ன ஆகும்னா எளிதில் வந்து மறக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஒரு கற்றல் ஒரு அனுபவத்தை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து இந்த டிஎல்எம் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து என்னாகும் உதவிகரணமா இருப்பதற்காக இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பியாஜே நேரடியாக வாய்மொழி மட்டும் கூறாமல் செயல் வழியாக கற்பிப்பது நமக்கு மிகுந்த நன்மையை வந்து இந்த இதுல நமக்கு கொடுக்குது. மன ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்ம நினைக்கிறோம் சரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஓரலா ஒரு வெர்பலா இது ஒரு வித் பிளாக் போர்டை வச்சு நம்ம வந்து சொல்லிட்டோம், பசங்க வந்து புரிஞ்சுட்டாங்க, கொஸ்டின் பண்ணிட்டாங்க சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா எவ்வளவுதான் நம்ம வாய் வழியில சொன்னாலும் அது கரும்பலகை பயன்படுத்தினாலோ இல்ல நோட்டு மற்ற புத்தகங்களை வந்து பயன்படுத்தினாலும் அவர்கள் வந்து இந்த புலன் வழியாக புரியணும், புலன் வழியாக ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் மாணவர்கள் வந்து நிச்சயமாக இங்க என்ன செய்யணும்னா அதை வந்து நம்ம கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வந்து அவர்கள் புலன் வழியிலே தொட்டு உணர்ந்து அதை சிந்தித்து அதை வகைப்படுத்தி பொதுமைப்படுத்தி அதை வந்து புதுமையாக நாம் கற்பிக்கும் போது மாணவர்கள் வந்து மிக வந்து அது என்னன்னா ஒரு 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 சிறப்பான முறையில கவனிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். அப்ப அதுக்கு ஒரு மூன்றாவது வகையான கருத்துக்கள்னா புதிய இந்த கருத்துக்களை அறிமுகப்படுத்துவது என்னன்னா பழைய அனுபவங்களை ஒப்பிட்டு கூறி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டுக்கும் தொடர்பினை எடுத்துக்காட்டிக் கொண்டு புரிய வைக்க வேண்டும். இதுதான் நம்ம பல நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் மிஸ் பண்ணிடுறோம். ஒரு புது பொருள் காட்டினா இது வந்து இதுல நிறைய கற்றல் கற்பித்தல் முறைகள் வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா நேர்முகமா கற்பித்தல், எதிர்மறையான கற்பித்தல். அதாவது எதிர்மறையான கற்பித்தல்னா ஏற்கனவே நம்ம அறிந்த ஒன்றை வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லி அது மூலமா நாம புதிதாக ஒரு கருத்தை வந்து நாம சொல்லும் போது அது வந்து எதிர்மறையான கற்பித்தல். நேர்மறையான கற்பித்தல் எடுத்த உடனே அந்த பொருளை பற்றியோ இல்ல அந்த தத்துவத்தை பத்தி அந்த விளக்கம் கொடுக்குறது நேர்மறையான கற்பித்தல். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நாம இங்க இன்டைரக்ட் டீச்சிங் மெத்தட்ல வந்து இன்டைரக்ட் மெத்தட் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படுது. இது எப்படின்னா இது வந்து அது இல்லாம இப்ப முக்கியமான கான்செப்ட் பாருங்க, அப்படியே மனப்பாடம் செய்ய ஊக்குவிக்க கூடாது. எடுத்த உடனே நம்ம ஒரு செய்தியை வந்து ரிப்பீட் அந்த ரோட் மெமரி பண்ணிட்டு நம்ம அது வந்து நம்ம இந்த இதுல ரோட் மேல நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அந்த மாணவர்களை வந்து தொட்டு உணர்ந்து சிந்தித்து பொதுமைப்படுத்தி அதை வந்து நேர்முகத்திலிருந்து எதிர்முகம் சொல்லி அறிந்த பொருள்கள் இருந்து அறியாத பொருள்கள் வந்து நம்ம அறிமுகப்படுத்தும் போது நிச்சயமா அந்த மாணவர்கள் நீங்க வந்து அந்த 45 மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரம் எடுக்கும் போது அத்தனை அந்த பாடப்பகுதிகளும் மாணவர்களும் மிக நிலைகள் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். சரி, ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இப்ப ஆரம்பத்துல பாருங்க, இப்ப வந்து நாம இங்க பார்க்கும்போது பியாஜ் அறிதல் திறன் வளர்ச்சியில சூழ்நிலையை பொறுத்து நாம இத்தனை ஒரு ஃபேக்டர் பகுத்தல், தொகுத்தல், பொதுமைப்படுத்தல், சிந்தித்தல் இதை வச்சு நாம அறிதல் திறன் வளர்ச்சி. அப்புறம் இது வந்து சம்பந்தப்பட்ட உளவியல் யாருன்னா பியாஜே. இந்த பியாஜே வந்து 4 நிலையா பிரிக்கிறார். முதல் நிலை வந்து தொற்று உணர்வு பருவம், 2ஆம் நிலை வந்து மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, அதாவது 1.5 மாதத்திலிருந்து 7 மாதம் வரை. 3ஆம் நிலை வந்து புலன்களை உணர்வது. 4ஆம் நிலை வந்து முறையாக நாம் சிந்தித்து எண்ணங்கள் செயல்படும் நிலை. இப்ப புலன்களை உணர்வதை பார்த்து வைத்து சிந்து செயல்படும் நிலை. இப்ப அடுத்ததாக வந்து நேரடி கற்பித்தல் இல்லாம எதிர்மறையாக நம்ம கற்பித்து நம்ம இது பண்றது. அப்புறம் பியாஜே கருத்துக்களை வந்து அறிதல் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும். முதல் 7 வயதுல வந்து குழந்தைகள் வந்து வண்ணம் செயல்பாடுகள் நம்ம எதுக்கு இப்ப வந்து கேள்வி எப்படின்னா குழந்தைகளை வந்து 3 வயதுல 7 வயது அதாவது 2ஆம் வகுப்பு வரை எதற்காக நாம் எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்து செயல் வெளிப்பாடுகள் வந்து நம்ம கற்க வேண்டிய அவசியம் அப்படிங்கும் போது அதற்கு வேண்டிய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்க தெளிவான ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க எடுக்கணும். இதுல வந்து இவ்வளவு ஒரு இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வந்து உடைய அவசியம். எதற்காக நாம் வந்து உபகரணங்களை நிச்சயமா நாம் வந்து நமக்கு எதற்காக நம்ம வந்து அதிகாரிகளாகட்டும் இல்ல வந்து கற்பித்தலோட அந்த தொகுப்பு வந்து பயன்படுத்த வேண்டும் என்கிறாங்க அப்படின்றத நம்ம முக்கியத்துவம் பார்க்கிறோம். அப்புறம் புதிய கருத்துக்களை அறிமுகப்படும் போது நம்ம அந்த கருத்துக்களை வந்து அப்படியே நம்ம டைரக்டா வந்து மனப்பாடம் செய்ய விடாம தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு நம்ம போய் அதை வந்து கற்பித்தல் வந்து அவசியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த நான் பார்க்கறது நுண்ணறிவு. ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் பார்க்கல, இது நுண்ணறிவு. நுண்ணறிவு பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பாருங்க, இப்போ நுண்ணறிவை பத்தி எவ்வளவு கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தங்களுடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியாத சூழ்நிலையில் நல்லா பாருங்க, அதாவது நம்ம எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான இருக்கும் போது என்னுடைய ப்ராப்ளம் தான் நாம தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இருக்கும் போது இது என்ன பிற உதவியை நாம என்ன செய்யறோம் நாடி செல்றோம். அதே நேரத்தில் செய்வதறியாது நாம சோம்பி தேர்வு, அதாவது நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் சொல்லுவாங்க இல்லையா, எந்த நேரத்துல என்ன பண்ணு செய்ய முடியாம அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கொஞ்சம் ஒன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவோம், ஒன்னா ஃபிளைட் ஆயிடுவோம்.
இந்த மாதிரி ஒரு ஒன்னா ஒன்று இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஒரு ஃபைட்டிங் மோட்ல போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் அதாவது உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டிய ஆவலில் வந்து அது நிறைவேற்ற முடியாத நிலையில் வந்து சிலர் இறனார். அந்த பிரச்சனைக்கு நான் வந்து ஒரு சட்டுன்னு ஒரு ஹைட் போகணும், ஒரு உயர் நிலைக்கு நான் போகணும் போது எப்படி நம்ம போகணும்? எங்கேருந்து ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே ஒரு வெற்றி அடையணும். ஒரு ஒரு விஷயத்த வந்து நல்ல ஒரு 100% பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்குது. ஆனா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க? எங்கேருந்து நாம தொடங்கணும்? என்னோட விஷயத்த வந்து எங்கேருந்து நாம தொடங்கணுங்கிறது நம்ம இங்க பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன வேணும்னா, அந்த நோக்கங்களை எளிதில் வந்து நிறைவேற்றணும். வகுப்பறையில் வந்து தன்னுடைய இந்த குறிப்பாக ஆசிரியர் வந்து அனைத்தும் பொதுவாக வந்து கற்றல் கற்பித்தல் அந்த செயல்பாடுகள்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம அனைத்து வித மாணவர்கள் நம்ம ஒண்ணா பார்க்கிறோம். அதுல ஒரு சில மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேகமாக கற்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் வந்து மெதுவாக வந்து அந்த என்ன என்ன பண்றாங்க, மெதுவாக வந்து கற்கின்றனர். அதேபோல எதிர்காலத்துல பல வெற்றிகளை அடைந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வேகமா கற்றலோ, அது உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற ஒரு 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 கான்செப்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு வெற்றிக்கு பின் நுணுக்கமான அறிவு ஒன்று செயல்படுகிறது. நம்ம எல்லாமே அறிகிறோம். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நுண்ணறிவுன்னு சொல்லி நம்ம இங்க வகைப்படுத்தலாம். இந்த நுண்ணறிவை பத்தி நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது செயல்கள் என்ன இதுலயும் நாம யார் வர்றாங்கன்னு இந்த பியாஜே வந்து இங்க வந்து இந்த நுண்ணறிவு பத்தி சோதனை பண்றாரு. அது எந்த மாரி சோதனைகள் நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த நுண்ணறிவு சோதனைகள் என்ன பண்ணணும்னா, அலெக்சாண்டர் சோதனை வந்து காரண காரிய பட சோதனை ஆகிய சோதனை செய்து பார்த்து, சோதனைகள் முடிவிற்கும் நுண்ணறிவுக்குள்ள தொடர்புகளை எப்படி பார்க்கறாங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நுண்ணறிவுங்கிறது என்னன்னா, மாணவர்கள் கற்பித்தல் பொறுத்து நாம இங்க பார்க்கிறது. அது ஒரு சில மாணவர்கள் வந்து வேகமாக அவங்க வந்து கற்றல் திறனை பெற்று அந்த திறன் வந்து அவர்களிடம் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து மெதுவாக வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த கற்கின்ற நிலை வந்து அந்த மெதுவாக அந்த மாணவர்கள்கிட்ட இருக்குது. அப்ப இதெல்லாமே சார்ந்து, இதெல்லாமே தொகுத்து குறிப்பாக பார்க்கும்போது, அவங்க வந்து அந்த செயல்கள் என்னென்ன அலெக்சாண்டர் சோதனை இருக்குது, பியாஜே சோதனை இருக்குது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த நுண்ணறிவு பத்தி என்னங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த பள்ளிக்கு செல்ல பல்வேறு வயது குழந்தைகளை நாம என்ன பண்றோம், உற்று நோக்கி அவர்களின் புலச் செயல்கள் வயதிற்கேற்ப மாறுபடுது என்பதை நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொருத்தரோட இப்ப நம்ம கிளாஸ் இப்ப வந்து ஒரு ஒரு நடுநிலைப் பள்ளி எடுத்துட்டோம்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 8 வகுப்பு வரைக்கும் அந்த மாணவர்களுடைய வயதுக்கு தகுந்த மாரி செயல்பாடுகளை முற்று நோக்கி நம்ம அறையலாம். அதே நேரத்துல ஒரு உயர்நிலை பள்ளி அப்படின்னா 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களோட அந்த வயதிற்கு ஏற்ப செயல்களை வந்து நாம் உணரலாம். அதே ஒரு மேல்நிலை பள்ளி அப்படிங்கும்போது, அதாவது 6ல் இருந்து அதே 12ஆம் வகுப்பு +2 வரைக்கும் அந்த குழந்தைகளோட நம்ம செயல்பாடுகளை பார்க்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு கூர்ந்து உற்று கவனிக்கும் பொழுது, அவர்களுடைய கற்றல் செயல்கள், அதாவது அவர்கள் செயல் வந்து வயதிற்கேற்ப மாறுபடுது நம்ம இங்க தெளிவா பார்க்கலாம். இப்போ இது எல்லாம் எத பொறுத்து இருக்குதுன்னா, இந்த நுண்ணறிவு பொறுத்து இருக்குது. அப்ப நுண்ணறிவுங்கிறது என்ன? எப்படி நாம வரையறை பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அதுக்கு முன்னாடி வந்து நுண்ணறிவு சோதனை தந்தை என கூறப்படுகிற யாரு? ஆல்பர்ட் பிணை. இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த கையோட நீங்க வச்சிருக்கிற அந்த பேனாவிலயும், அந்த நோட்லயும் நீங்க எழுதிக்கீங்க. இப்போ இந்த நுண்ணறிவு இந்த ஆல்பர்ட் பிணை என்ன சொல்றாரு பாருங்க. புரிந்து கொள்ளல், எடுத்த உடனே அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்புறம் புதுமை புனைதல், ஒரு கிரியேட்டிவிட்டி அங்க வந்துரும். தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், ஒரு கன்சிஸ்டன்சி அங்க வந்துரும். அந்த ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழல். அப்ப தனது நடத்திய குறைபாடுகளை தானே உணர்தல். அதாவது ஒரு என்னன்னா, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அங்கே தானே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் வந்து நம்ம இங்க வந்துருது. போன்ற கூறுகள் வந்து நுண்ணறிவுக்குள் அடங்கியுள்ளன என்கிற யாரு? ஆல்பர்ட் பிணை. ஆல்பர்ட் பிணை தான் 4 இந்த ப்ராசஸ் பாருங்க. 1 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வைக்கிறது. 2வது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா அங்க ஒரு திங்க் பண்றது. 3வது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்றது. 4வது என்ன ஒரு செல்ஃப் ரியலைசேஷனா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அது நம்ம இங்க இது 4 நுண்களை இந்த நுண்ணறிவோட வரையறை பார்க்கலாம். அப்போ பாருங்க, நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை வந்து சமாளித்தல் போன்றவை அடங்கிய ஒரு கூட்டு செயலாற்றலே என்ன ஒரு நுண்ணறிவுங்கிறதை யாரு? வெக்ஸ்லர். இப்ப இதுல பாருங்க, இவர் வந்து அலெக்சாண்டர் ஆரம்பத்துல என்ன சொன்னார் பாருங்க, ஆல்பர்ட் பினேவோட 4 இந்த படிநிலை பாருங்க. அப்புறம் அதே கையோட யாரு? வெக்ஸ்லர் அவரோட அவரோட அந்த செயல்பாடுகள் பாருங்க. இந்த 3மே நீங்க மிக முக்கியமாக ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்புறம் தார்ண்டெக் இவர் என்ன சொல்றாரு நுண்ணறிவு பத்தி? பாருங்க, இவர் வந்து 3 வகையான கருத்து சொல்றாரு. 1 வந்து சமூக நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவுல 3 பேர் பிரிக்கிறாரு.
இரண்டாவது பார்த்தீங்கன்னா கருத்தியல் நுண்ணறிவு, மூன்றாவது பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சமூக நுண்ணறிவு என்ன? இது நமக்கு தெரியும். பிறரை தன்பால் ஈர்க்கும் திறன் கொண்டு, அதாவது என்ன பண்ணும்? தன் ஈர்க்கும் திறன் கொண்டு சமூகத்தின் இணைந்து வாழ்தல். அது நம்ம என்ன ஏன்னா இது பார்த்தோன்னா, இப்போ நம்மளுடைய சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ஒரு மேன்ங்கிறது யாருன்னா, இட்ஸ் நத்திங் பட் சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சோசியல் அனிமல் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த மனிதன். அப்ப இந்த மனிதன் வந்து சமூகத்தை சார்ந்து இருப்பதனால, இந்த சமூக நுண்ணறிவு வந்து என்னன்னா, தன்பால் இந்த மக்களை வந்து ஈர்த்து, அந்த சமூகத்துடன் இணைந்து சோசியலைசேஷன்ல வந்து நாம கொண்டு போயி, ஒரு சோசியல் அடாப்டேஷன்ல போயி, நம்ம ஒரு சோசியல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருக்கிறது தான் சமூக நுண்ணறிவு அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னா, பல்வேறு குறியீடுகள் இருக்குது, சொற்கள் இருக்குது, வரைபடம் இருக்குது. இதெல்லாம் வந்து தொடர்பினை அறிந்து, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுதல், ஒரு கருத்தியல் இல்லையா? ஒரு கான்செப்சுவலா நம்ம பார்க்கிறது. அத வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு சொற்கள் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. இத வச்சு நம்ம பார்க்கிறது கருத்தியல் நுண்ணறிவு. பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு என்னன்னா, பல்வேறு இயந்திரங்களை வடிவமைத்து திறமையா கையாளும் திறனை பெற்றுத் தருவது பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. இது யாரும் இன்ஜினியரிங் பசங்கள் தான் இருக்காங்களா? அது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது நம்ம எல்லாமே இருக்கு. அதாவது பொறியியல் இந்த மிஷின் மட்டும் கிடையாது. பல்வேறு எந்திரங்களோட ஜெனரலைசேஷன் பண்ணி, அது மூலமா ஒரு நுண்ணறிவு வந்து நாம ஈட்டுறது வந்து பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. இப்போ எனவே இந்த 3 நுண்ணறிவுகள் வந்து இது யார் சொல்றாங்க? தார்ண்டெக் என்கிற படிநிலைகள். எனவே நுண்ணறிவு என்ன பாருங்க, இங்க ஷார்ட்டா பாருங்க. புரிந்து கொள்ளும் ஆற்றல், சரியா? ஒரு ஏபிள் ஒரு என்னன்னா, இது ஒரு கேப்பபிள் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப சிக்கலை தீர்க்கும் ஆற்றல். இது வந்து என்ன ப்ராப்ளம் சால்விங். அது இல்லன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்றது. அப்புறம் தொடர்பு காணும் ஆற்றல். அது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் வந்து நல்ல இங்க எபிலிட்டி அதை பில்ட் பண்றது. அப்புறம் சூழ்நிலையை பொருத்தப்பாடு. என்விரான்மென்டல் வந்து நாம ஒரு அடாப்டேஷன் வந்து சோசியல் அடாப்டேஷன் பார்க்கிறது. இப்ப கருத்தியல் சிந்தனை. அது நீங்க என்ன பண்ணும் இதுல வந்து நாம பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் குடுத்து அத வந்து நாம சிந்தனையில வந்து நம்ம மேம்படுத்தி இருக்கும்போது, இந்த 4 சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்க படுது. இப்ப அடுத்து பார்க்கும்போது நுண்ணறிவின் கோட்பாடுகள். இப்போ நுண்ணறிவு கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில கூட நம்ம நிறைய கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப நுண்ணறிவு வந்து தனித்த ஒரு திறனை மட்டும் கொண்டதன்று. அது நமக்கு தெரியும் இல்லையா? இதுல 3 உளவியலாளர்கள் 3 வகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு திறன் கிடையாது. இப்ப வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா, அது வந்து தொடர்பு தொடர்படுத்தும் மட்டுமே இருக்குது. ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்னா, நம்ம தீர்மானம் செய்றோம், எப்படி முடிவெடுக்கிறோம் அத பத்தி இருக்குது. ஆனா நுண்ணறிவு என்கிறது எல்லா திறன்களையும் ஒட்டுமொத்தமான ஒரு கம்பைல் பண்ணி தான் ஒரு நுண்ணறிவுங்கிறது இருக்குது. இப்போ பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட திறன்கள். இதுல நுண்ணறிவு எவ்வளவு இருக்குதுமா? ஒன்றுக்கு மேற்பட்ட திறன்கள் வந்து இருக்குது. இந்த கருத்தை வந்து விளக்க 3 வகை நுண்ணறிவு கோட்பாடுகள் வந்து இங்க நாம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி என 3 வகையான காரணிகள இந்த நுண்ணறிவு கோட்பு பார்க்க போறோம். இப்ப முதலாவதாக இந்த நுண்ணறிவு வந்து ஒரு பொது திறன். பாருங்க. பொது திறனாகும். இந்த ஒற்றை திறன் பலதரப்பட்ட செயல்களுக்கு பார்க்கும்போது, இந்த ஒற்றை திறன் தான் பல்வேறு செயல்களுக்கு பின்னணியாக ஒரு பேக்கிரவுண்ட் பில்டிங்காக வந்து நம்ம இங்கே பார்க்கிறோம். பல வகையான திறன்களை வந்து இயங்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு திறன். அது என்ன திறன் பார்த்தீங்கன்னா, அதுதான் நுண்ணறிவு. இப்ப இதெல்லாம் வச்சு வந்து ஒரே திறன்ல வந்து நாம சொல்லணும் அப்படின்னா, அதான் வந்து நுண்ணறிவு. இப்ப நம்மகிட்ட எல்லா திறன் இருக்குது. சரி இதெல்லாம் வச்சு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னா, இது நுண்ணறிவுங்கிற ஒரு திறன் தான். இதுதான் ஒற்றை காரணி கோட்பாடுங்கிறது இத நம்ம சொல்லப் போறோம். இதன்படி வந்து இப்ப இங்கிருந்து நம்ம விஷயம் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இதன் வந்து மிகுந்த நுண்ணறிவு பெற்றிருப்பாரானால் இல்லையா? ஒருவருக்கு மிகுந்த நுண்ணறிவு அதிகப்படியான நுண்ணறிவு இருக்கிறது அப்படின்னா, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லாம, எல்லா வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய எல்லா எல்லா துறையிலும் அதை வந்து வெற்றி பெறுவார். ஆனால், நடைமுறை வாழ்க்கையிலே இப்படி இருக்குமா? அப்படின்னா நீங்க பாருங்க. இப்போ ஒரு விஷயத்துல வந்து நல்ல பிரசித்தி பெற்று விளங்குவாங்க. ஒரு திறமையிலோ, இன்னொரு டேலண்ட் வந்து அவங்க தோத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஒரு சாதாரண ஒரு படிநிலையில எட்ட முடியாம இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, இது வந்து நமக்கு பொருத்தமா இருக்குமா? அப்படின்னா ஒரு கேள்விக்குறியது இருக்குது. பாருங்க, இது இங்க சொல்ல வர்றாங்க. இப்ப நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பிராக்டிகல் லைஃப்ல நீங்க எடுத்துட்டேன்னா, தேர்ச்சி பெற்ற அதாவது நடைமுறை வாழ்க்கையில வந்து தேர்ச்சி பெற்ற இயற்பியல் பேராசிரியருக்கு தன் வீட்டில் வானொலி அல்லது தொலைக்காட்சி பெட்டி வந்து பழுதானால் அது சரி செய்ய தெரிவதில்லை. இப்ப அந்த கண்டிஷன் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய நம்ம ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்கிறோம்.
ப்ராக்டிக்கலா பார்த்தோன்னா அவங்க வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. யுனிவர்சிட்டி அளவில் வந்து நல்ல ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்க. ஆனா, வீட்ல வந்து சாதாரணமா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் அது வந்து எய்தர் நீ சொன்ன மாரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆகட்டும், இல்ல ஒரு ரேடியோ ஆகட்டும், இல்ல ஒரு சாதாரண லைட்ல வந்து ஒரு ஒரு ஃபியூஸ் கேரியர் வந்து மாத்த வேண்டிய வேலையாகட்டும். இல்ல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாத்த வேண்டிய வேலை. இத வந்து அந்த குறிப்பிட்ட அந்த 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 மாணவனால் அந்த அந்த பொறியியல் படித்த அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் படித்த மாணவனால் வந்து இது வந்து செய்ய முடியுமா? அப்படி எத்தன பேர் வந்து இங்க செய்றாங்க? இப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அவங்களால அனுபவம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இது என்ன பண்ணுவாங்க, குறைவா இது இருக்குது. அதே நேரத்தில ஒரு ஐடிஐல ஒரு எலக்ட்ரீஷியன் படிச்சவரோ, இல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் தொழில் வந்து அவர் வந்து ஒரு 8வது, 9வது படிச்சுட்டு ஒரு எலக்ட்ரீஷியன் அந்த தொழில்ல வந்து இருப்பவரோ, மிக எளிதாக அந்த வேலைய வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிருவாங்க. அதனால நம்ம ஒற்றை திறன் காரணிங்கிறது இந்த நுண்ணறிவு வந்து ஒரு இதுல நாம் வந்து அடைகின்ற அந்த அறிவு வந்து மற்ற எல்லா துறையிலயும் நம்மளால பல பேரால பயன்படுத்த முடியாம வந்து நம்ம போயிரும். அப்போ இது வந்து ஸ்பியர்மேன் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஸ்பியர்மேன் கருத்தின்படி நுண்ணறிவு வந்து இரு காரணிகள் ஆனது. எத்தனை காரணிகள்? இரு காரணிகள். என்னென்னது? நுண்ணறிவு இஸ் ஈக்குவல் டூ பொது காரணி, ஒரு ஜெனரல் கான்செப்ட். அப்புறம் வந்து சிறப்பு காரணி, ஒரு ஸ்பெசிஃபிக்கா நாம குடுக்கிறது. இப்போ இப்போ நுண்ணறிவுங்கிறது என்ன காரணி? பொது காரணி கூட்டல் சிறப்பு காரணி. சொன்னது யாரு? ஸ்பியர்மேன். இப்போ உதாரணம் பாருங்க. இப்போ ஒரு மின்சக்திங்கிறது என்னது? ஒரு பொது காரணி. இல்லையா? ஆனா, இதுல வந்து ஸ்பெஷல் காரணி என்ன? மின்சக்திய வச்சு என்னென்னலாம் பொருள்கள் வந்து நாம இயக்கலாம்? என்னென்ன பொருள்கள் வந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றது? இதெல்லாம் வந்து என்ன சிறப்பு காரணின்னு பார்க்கலாம். அதாவது பாருங்க. மின்சக்திங்கிற ஒரு பொது காரணியின் மூலமா, மின் அடுப்பு, எலக்ட்ரிக்கல் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ன்னு சொல்றோம் இல்லையா? மின் அடுப்பு, இத பார்க்கலாம். அப்புறம் மின் விளக்கு, எலக்ட்ரிக் பல்பு, அப்புறம் மின் விசிறி, எலக்ட்ரிக் ஃபேன், அப்புறம் குளிர்சாதன பெட்டி, நம்ம வந்து ஏர் கூலர் ஏர் கண்டிஷன், ஏர் கூலர் போன்ற எல்லாமே என்ன ஆகுது? இதில வந்து சிறப்பு காரணியில ஒரு மின்னாற்றல்னால இயங்குது. மின்னாற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து மின்சக்தி. இது மின்சக்திங்கிறது பொது காரணி. இந்த மின்சாரம் ஒரு பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு காரணி இங்க அமையுது. இதே போல வந்து இந்த மாணவர்களிடம் என்ன பொது காரணி ஜெனரல் ஜி வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் சிறப்பு காரணி பாரு கணித திறன், இசை, கலை, பேச்சாற்றல், விளையாட்டு போன்றவைகள் வந்து ஏதாவது ஒன்றில் மிகுந்தும், மற்றவற்றில் குறைந்தும் செயல்படும் மாணவனிடம் சிறப்பு காரணங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து காணப்படுகிறது. இத நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லாமே படிப்பாங்க. இப்ப வந்து பார்த்தோன்னா, இப்ப சயின்ஸ் வந்து பொதுவாக எல்லா காரணியும் மிக சிறப்பாக வந்து அவங்க படிக்கிறாங்க. ஆனா, அந்த சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு வரும்போதோ, ஒரு சிறு சிறு சோதனைகள் செய்யும்போதோ, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்களால செய்ய இருப்பதோ, அவங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு சில மாணவர்கள் தான் மிகச் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. அதே மாரி கணிதம் பார்த்தோன்னா, கணிதமும் எல்லாமே பொதுவாக எல்லாமே செய்வாங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட வகை ஒரு சிலர் பார்த்தோன்னா, ஒரு பெருக்கல் ஆகட்டும், இல்ல வந்து வகுத்தல் ஆகட்டும், இல்ல ஒரு காரணிப்படுத்துதல், பொதுமைப்படுத்துதல், இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ஒரு கணக்கு நம்ம குடுக்கும்போது, அதுவும் ஒரு சில மாணவர்களால மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு வருது. இந்த மாரி ஒரு ஜெனரலைசேஷனுக்கும், ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் நெறைய நமக்கு வித்தியாசத்த நம்ம பார்க்கிறோம். இது எப்படி அப்படின்னா, இதுல வந்து இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இல்லையா? ஸ்பெஷல் கேட்டகரியில, இது வந்து மாணவர்களிடையே வந்து இடைவினை ஏற்படுத்தி, கற்பிப்பது வந்து ஒரு பொது காரணமாகும். இல்லையா? இத வந்து என்ன பண்ணோம்? ஒரு இடை வந்து ஏற்படுகிறது. அப்புறம் இந்த குழு செயல்பாடுகள். இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல வேகமாக கற்பவரைக் கொண்டு, மெதுவா கற்பவருக்கு வந்து என்னகும் கணக்குல பிற பாடங்களை சொல்லி தருதல். இதனால நமக்கு என்ன யூஸ்? இது எப்படி வந்து நம்ம வகுப்பறையில நாம இந்த ஜெனரலைசேஷனோ, ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்ப கணிதத்திலே மிக நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாணவர் இருக்கிறாருன்னா, அவரை வைத்து மெதுவாக கற்கும் மாணவர்கள் வந்து கண்டறிந்து, அவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பயிற்சிக்கு வந்து நம்ம சொல்லி தந்து நம்ம சொல்லி தருவதற்கு நாம முயற்சி எடுக்கலாம். அதே மாரி குழுவாக பிரிந்து தங்களுக்குள்ள மதிப்பீடு செய்றதிலயும், ஒவ்வொரு குறிப்பு அதனால இப்ப நம்ம இருக்க அந்த மகிழ்முற்றம் எல்லாம் வர்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஒரு மகிழ்முற்றம் நம்ம நெறைய ஹவுசஸ் நம்ம பிரிக்கிறோம். அந்த குழுவுல இருக்கிற அந்த மாணவர்கள் வந்து எந்தெந்த வகையில, எந்தெந்த ஆக்டிவிட்டில வந்து அந்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு ஆர்வமா, ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருப்பாங்களோ, அவங்கள வச்சு மற்ற மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி தர்றதுக்காக இந்த மாரி குழுவ வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம அடுத்தது பார்க்கும்போது, இந்த நுண்ணறிவு வந்து என்னாகும், நுண்ணறிவு மிக்க ஆசிரியர். இவர பத்தி பாருங்க. இதுல நன்கறிந்து சிறப்பாக இது வந்து நமக்கு வந்து இந்த நுண்ணறிவு பத்தி நல்லா நம்ம செய்ய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த மாரி விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாம வந்து எடுத்துட்டு போலாம். சரி இப்போ இந்த தார்ண்டைக் பார்த்தோம். இப்ப அடுத்தது பாருங்க. இது யாரு?
தர்ஸ்டன் இவர் என்ன பண்ணப்பாரு, இவரோட கருத்துப்படி நுண்ணறிவு வந்து 7 வகையான அடிப்படை மனத்திறன்கள் இல்லையா. முதல்ல பார்க்கும்போது ஸ்பியர்மேன் வந்து 2 பார்த்தோம், தார்ண்டைக் வந்து 3 பார்த்தோம். இந்த தர்ஸ்டன் வந்து இதோட சொன்னா 7 படிநிலைகள். முதலாவது பார்க்கும்போது சொல்லாற்றல், 2 வந்து சொல் வேகத்திறன், 3வது வந்து எண்ணாற்றல், 4வது வந்து இட ஆற்றல், 5 வந்து நினைவாற்றல், 6 வந்து புலன்காட்சி, 7 வந்து காரண காரிய தொடர்பு. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். சொல்லாற்றல்ங்கிறது என்ன நமக்கு தெரியும். சொற்களால் குறிக்கப்படும் பொது கருத்து பொருள் உணர்ந்து அவற்றை சிந்தனை முறையில், அதாவது ஜெனரலை நாம் என்ன பேசுறோமோ அதை ஜெனரலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து திங்கிங் எபிலிட்டியில நம்ம அதை வந்து என்ன பண்ணோம், அதை வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணணும். இப்போ சொல் வேகத்திறன், நம்ம பேசுகிற அந்த லாங்குவேஜ் ஸ்டைல்ஸ், அந்த எபிலிட்டி, அந்த ஸ்பீட் ஆஃப் த லாங்குவேஜ், இதெல்லாம் என்ன பாரு, வேகமாக சொற்களை புரிந்து கொள்ளுதல், வெளிப்படுத்துதல், அப்புறம் அப்புறம் என்ன பண்ண அவற்றை வந்து நம்ம நினைக்குவோம், மெமரியில கொண்டு போய் சின்டெக்ஸ் மெமரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல அது வந்து லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது இல்லை, எழுத்தாற்றல் சம்மந்தப்பட்டது. அதை நம்ம போகும்போது நம்ம சொல் வேக திறன் வந்து அங்கே இதா இருக்குது. அப்ப எண்ணாற்றல் என்ன, நம்ம கணித செயல்பாடு. எண்ணாற்றல் வந்து நமக்கு அதிகமாக நம்ம ஒரு மாணவர்களை பயிற்சி அளிக்கும் போது அவருடைய கணித செயல்களை நம்ம என்ன பண்ண முடியும், ஊக்குவிக்க முடியும். கணித செயல்களை மிக சிறப்பாக நாம பார்க்க வைக்க முடியும். அதே நேரத்தில் இட ஆற்றல் பாருங்க, பொருட்களையும் அவற்றுக்கிடையே தொடர்புகளையும் அறிய மாற்றல், அதாவது புறவெளியில். இப்போ பார்த்தோன்னா சின்ன ஒரு விஷயத்துல பார்க்கும்போது அந்த இட நாம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நினைவாற்றல் பத்தி ஏற்கனவே நான் பார்த்துருக்குறோம், போன வீடியோவில் நீங்க பாருங்க. அதுல வந்து கவனம் பற்றி பார்த்திருக்கிறோம், நினைவு பற்றி பார்த்திருக்கிறோம், சிந்தனை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த நினைவு வந்து லாங் டைம் மெமரின்னு பார்த்தோம், ஷார்ட் டைம் மெமரின்னு பார்த்தோம். இதையும் நீங்க அப்போ இந்த வீடியோ இது கண்டினியூட்டியாவா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு நினைவாற்றல் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு பாடம் வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்து நினைவாற்றல் என்ன சார் இருக்குது அப்படின்னா, கருத்துக்கள் இருக்குது, நிகழ்வுகளை வந்து விரைவாக என்ன பண்ண மனதில் வந்து பதிய வைத்து தேவைப்படும் போது நாம ரீகேபிட்டுலேட், மீட்டு கொணரும் ஆற்றல், ரீப்ரொடியூஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். அப்புறம் புலன்காட்சி வேகத்தில் வந்து எனக்கு வேகமாகவும் சரியாகவும் தூண்டல்கள், பொருள்களை கண்டறியும் திறன், இது எல்லாமே புலன்காட்சியினால் நமக்கு அமைந்து விடுகிறது. அப்புறம் காரண காரிய தொடர்பு, இதன் ரீசனிங்ல பாக்குறோம். காஸ் என்ன எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, காஸ் அண்ட் எஃபெக்ட். எப்படி அப்படின்னா, இதனால் என்ன, இது விளையும், இதனால் இது விளையும், இந்த ஒரு ஃபேக்டர் நம்ம பண்ணதுனால இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். அப்புறம் இந்த விளைவிற்கு இதுதான் காரணமாக அமைகிறது, அமைய போகிறது. இதையும் நாம இதுல பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 7 விஷயத்தை வந்து நாம இங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாம முக்கியமான ஒருத்தர் பத்தி பார்க்க போறோம். அது யாருன்னா கார்ட்னர். இவர் என்ன பண்ணுவாரு, நுண்ணறிவின் பல வகைப்பாடுகள் விளக்கி பன்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வந்து வெளியிட்டு வர்றது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இதனா என்னன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொன்னது யாரு, கார்ட்னர். இதை பத்தி நிறைய நம்ம பேசிட்டே இருக்கலாம், நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கலாம். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப இது வந்து நமக்கு தெரியுது. அப்புறம் இது எப்படி சார் அப்படின்னா, இதுல வந்து மொழி திறன் வருது, கணித திறன் வருது, இசை திறன் வருது, தொடு உணர் திறன் வருது, பிறரோடு தொடர்பு கொள்ளும் திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துடுது, செல்ஃப் அந்த ரியலைசேஷன் வந்துடுது. அப்புறம் இயற்கை அறிதல், என்விரான்மெண்டல் வந்துடும், ஆன்மீக அறிவு எஸ்கியூ வந்துடும். எல்லாமே இது என்ன வருப்பான்னா இன்டெலிஜென்ட் கோஷன் வந்துடுது, எமோஷனல் கோஷன் வந்துடும், ஸ்பிரிச்சுவல் கோஷன் வந்துடும். அப்புறம் ஈவன் கூட வந்து பினான்சியல் அந்த இது தவிர மற்ற எல்லாமே இங்க வந்துடுது. ஆக இந்த 10 திறன்கள் ஒன்றையோ அல்லது சிலவற்றையோ நம்ம ஒருவருடைய நுண்ணறிவு அதிக அளவு நம்ம இருக்கலாம். அதே போல வந்து இந்த பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சுப்புலட்சுமிங்கிறவங்களுக்கு இசை நுண்ணறிவு நம்ம பார்க்கலாம். எம்.எஸ். சுப்புலட்சுமி பார்க்குறோம் இல்லையா, இசை நுண்ணறிவு. ராமானுஜருக்கு பாருங்க, கணிதத்துல வந்து நுண்ணறிவு. இப்படி கெலன் கெல்லர், அவர் வந்து அவருடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தது தொடு உணர்வு. அவர் வந்து தண்ணியை வந்து ஒரு சவுண்டை பண்ணி, ஒரு வைப்ரேட் பண்ணி விட்டு, இந்த ஒரு சவுண்டை வந்து ஏற்படுத்தி, ஒரு தண்ணீர் வந்து கீழே விழுகும் போது எப்படியெல்லாம் ஒரு சவுண்டு வரும், அதை வச்சு அவங்க வந்து கெஸ் பண்ண வைக்கிறாங்க. தண்ணி வந்து தொட வைக்கிறாங்க, தொட்டு உணர்ந்து வந்து படிக்கிறாங்க. அப்போ இதை வச்சு வந்து தண்ணீர்னு எப்படி இருக்கும், தொடு உணர்வு மூலமா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் அவங்களுக்கு இந்த வந்து கொண்டு படிக்கிறாங்க. பிற்காலத்திலே இந்த மாதிரி அவங்க இந்த நுண்ணறிவு திறன்ல கற்பித்த அந்த மாணவி தான் பிற்காலத்திலே ஒரு எலன் கெல்லரா வளர்ந்து பெரிய ஒரு ஆசிரியர், பிரெய்லி மெத்தேடுக்கு
அவர் தான் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆணி வேராக இருந்து அவரை இழுத்து அந்த பிரெயினுக்கு பல்வேறு ராணுவ வீரர்களுக்கும் நம்முடைய ராணுவத்துறைக்கும் கூட ரொம்ப உதவியா இருந்தது. பல வழிகாட்டல், பல கற்பித்தல் கருவிகளுக்கும் மிக பயன்படுத்துவதற்கு மிக மிக உதவிகரம் இருந்தது. அந்த தொடு உணர்வு மூலம் கற்றறிந்த அந்த மல்டிபிள் நுண்ணறிவு தான். ஸோ அதனால நுண்ணறிவு என்றோ ஒரு நாளைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நுண்ணறிவானது இது ஒரு பொருள்பட சொல்லி இருக்கும் போது அந்த மாணவர்கள் வந்து மனதில் பதிந்து பிற்காலத்தில் வந்து இந்த சமுதாயத்திற்கே பெரும் பங்களிப்பு அளிக்கக்கூடிய இருக்கிறார்கள். உதாரணம் பார்த்தோன்னா கலாமை எழுத்தார். அவர் வந்து அறிவியல் பாடத்துல வந்து அந்த அவருடைய அறிவியல் ஆசிரியர். அவர் சொல்ற பறவைகள் வந்து பறக்கக்கூடிய அந்த யுக்தியை வந்து சொல்லிக் கொடுக்கிறாரு. அதை வைத்துதான் பிற்காலத்திலே நான் வந்து ராக்கெட் வந்து விடுவதற்கு எனக்கு இது வந்து துணையாக ஒரு உந்துதலாக அதோட காரணத்தை வந்து புரியக்கூடிய ஆற்றல் வந்து சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய பேர் அதாவது அவங்க வந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற இந்த நுண்ணறிவுகள் வருவதற்கு காரணமாக ஒரு ஆசிரியர் அமைந்தனா இல்ல மாணவர்கள் இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து நல்லா வந்துரும். இது மூலமா பல வகையான ஒரு ஒரு ஆன்சர் கூட நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நுண்ணறிவு சோதனைகள் பாருங்க. நுண்ணறிவு சோதனை என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறதுனால, இது வந்து ஒரு ஆற்றல் என்று யாருக்குள்ள பிணைய வந்து கூறுகிறார்கள். இதை வந்து என்னவாக கொடுக்கிறாரு? ஒரு ஆற்றல் என்கிற பிணைய கூறுகிறார்கள். வயதிற்கேற்க நுண்ணறிவு வளரும் தன்மை உடையதால் ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற வகையில் சோதனைகளை அமைத்துள்ளனர். இந்த நுண்ணறிவு சோதனை அதாவது இன்டெலிஜென்ட் டெஸ்ட் சரியா? இந்த ஐக்யூன்னு சொல்லுவீங்க இல்லையா? இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் டெஸ்ட் இல்ல. இப்ப இந்த ஐக்யூல வந்து நம்ம ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற அந்த சோதனைகளும் நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ பொதுவான உண்மைகள் இது எது பத்தி நாம பார்க்க போறோம்னா இந்த ஐக்யூ டெஸ்ட்ல வந்து கீழ்காணும் இந்த நுண்ணறிவு திறன்கள் வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். ஒண்ணு வந்து என்ன, பொது உண்மை பற்றிய அறிவு, அப்புறம் வந்து சொற்களுக்குரிய விளக்கங்கள், மூன்றாவது வந்து படங்கள், சொற்கள் இவற்றில் ஒற்றுமை வேற்றுமைகள், நான்காவது வந்து நினைவு திறன், எளிய கணக்கறிவு திறன், இதெல்லாம் பத்தியோட நம்முடைய ஆற்றல்கள், அப்புறம் எளிய படங்கள் வடிவங்கள் வைத்து நம்ம செய்யும் திறன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நுண்ணறிவு சோதனைகளை மிக எளிதாக நாம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த பிணைய சோதனையில வந்து இந்த பிணைய சோதனையில பாருங்க, ஒவ்வொரு வயதிலும் எத்தகைய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன என்பதை வந்து நாம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து மாதிரி இருப்பாரு 3 துளையிட்ட பலகை. இதை வந்து நாம ஒவ்வொரு இதுலயும் அந்த மேட்ச் கிட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். இதை வச்சு என்ன பண்ணோம், வட்டமான முக்கோண சதுரமான வடிவ பொருட்களை சரியான துளையில் நம்ம சரியாக நம்ம அமைக்கிறது. இது வந்து என்ன வயது 2. அது நம்ம கியூப் வைக்கிறோம் இல்லையா, கியூப் வைக்கிறோம். அந்த இதுல நம்ம அந்த என்ன பண்றோம், கரெக்டா நேரத்துல வந்து நம்ம அந்த கியூபாய்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்லையா, அது 3 துளையிட்ட பலகைகள் பண்றது. அப்புறம் நினைவு கூறுதல். நினைவு கூறுதல் எந்த வயசுக்கு, 4 வயது குழந்தைகளுக்கு நினைவு கூறுதல்ல 3 பொருட்களை ஒன்றை காட்டி மறைத்து அந்த மெமரி டெஸ்ட் சரியா. இது வந்து நம்ம என்ன பண்றோம், 4 வயது குழந்தைகள் அதிகமான வயது குழந்தைகள் அதிக பொருட்களை வைத்து என்ன பண்ணி என்ன செய்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ப்ரோ ஆக்டிவ் அந்த ரியோ ஆக்டிவ் டெஸ்ட்டை வந்து நமக்கு பார்க்குறோம். நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நினைவு பயிற்சிக்கு முதல்ல வந்து ஒரு மாணவரை கூட்டிட்டு வாங்க. ஒரு 10, 15 பொருள்கள் அந்த உங்களுடைய அறையிலயோ உங்களிடம் இருக்கின்ற 10, 15 பொருள்களை வந்து ஒரு மேசையின் மேல வைங்க. மேசையின் மேல வச்சுட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. 2 நிமிஷம் டைம்ல வந்து எல்லாமே அந்த பொருளை பார்த்துடணும். பார்த்து என்ன பண்ணிடணும், அவன் இடத்துக்கு போயிடணும். போய் ஒரு ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு நேரா கூட்டி வராங்க. கண்ணை வந்து கட்டிருங்க. கண்ணை கட்டிட்டு இப்போ அந்த பொருளை வந்து பார்க்க முடியாம செஞ்சிருங்க. இப்போ அந்த மாணவன் பார்த்த அந்த படங்கள் 15 பொருள்கள் பார்த்திருக்கான் இல்லையா? இந்த 15 பொருள்களை வரிசையாக எந்தெந்த பொருள்களை எங்கெங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்கள எழுதின போது நிச்சயமா இது ஒரு நினைவு பயிற்சி வந்து சூப்பரா அங்க இருக்கும். இப்ப அதே போல வந்து ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் என்ன, மரக்கரிக்கும் நிலக்கரிக்கும் உள்ள வேறுபாடு. அப்புறம் ஒரு பனிக்கட்டிக்கும் ஒரு ஐஸ் கியூபுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு திரவத்துக்கும் வாயுவுக்கும் வேறுபாடு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது மாணவர்கள் இது எந்த வயசு 7 அதாவது
எத்தனை வயசுல? 2வது இல்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு இப்படி கொடுக்காது. அப்புறம் 20 இயர்ஸ்ல என்ன கொடுக்கலாம் பாருங்க. பழமொழிக்கு பொருள் கூடுதல். இப்ப வந்து பசங்க ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. நீங்க அவங்கள இப்ப வந்து 20 வயசுல தேவையில்லை. நம்முடைய 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்தா கூட நல்லா அருமையா சீக்கிரமா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்ப அடுத்தது வந்து நம்ம பார்க்கிறது வெக்சர் சோதனை. இந்த வெக்சர் சோதனை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.